இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள மகளிர் செஸ் உலகக்கோப்பை இந்திய விளையாட்டுத் துறையில் ஒரு புதிய வரலாறை படைக்க காத்திருக்கிறது. கோப்பையை வெல்வது யாராயினும் பெருமை இந்திய தேசத்துக்கே என்ற புள்ளியில் ஜொலிக்கிறது இந்த தொடர். கட்டத்துக்குள் சிந்தையை வட்டமிட செய்யும் மூளை விளையாட்டுக்கான உலகக்கோப்பை போட்டி இது. 38 வயதான கிராண்ட் மாஸ்டரான ஆந்திராவை சேர்ந்த கோனேரு ஹம்பியை எதிர்கொள்ள காத்திருக்கிறார் சர்வதேச மாஸ்டரான திவ்யா தேஷ்முக். ஒருபுறம் செஸ் ஒலிம்பியாட், ஆசிய விளையாட்டுப் போட்டி, ஆசிய சாம்பியன்ஷிப் ஆகியவற்றில் தங்கம் வென்ற பெருமைக்குரியவர் ஹம்பி. மறுபுறம் பெரிய போட்டித் தொடரில் முதன்முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதுடன் தேசத்திற்கும் அத்தகைய பெருமையை முதன்முதலாக பெற்று தந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த 19 வயது திவ்யா தேஷ்முக் இருக்கிறார். 2 சுற்றுகளை கொண்ட இறுதிப் போட்டி சனிக்கிழமை முதல் சுற்றும் ஞாயிறன்று 2வது சுற்று ஆட்டமும் நடைபெறுகிறது. இருவரும் சமப்புள்ளிகளை பெற்றால் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்க டை பிரேக்கர் ஆட்டம் வரும் திங்கட்கிழமை நடைபெறும். இருவருமே அரையிறுதியில் சீனாவை சேர்ந்த முன்னணி வீராங்கனைகளை வீழ்த்தியிருக்கின்றனர். இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றால் மகளிர் செஸ் வரலாற்றில் இந்தியா சிகரம் தொடும். மேலும் சில பெருமைகளும் கிடைக்கும். இவர்கள் இருவரும் 8 பேர் கலந்து கொள்ளும் கேண்டிடேட் செஸ் தொடரில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். அதில் வெற்றி பெறுபவர் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்துக்காக சீனாவின் ஜூவென்ஜூ உடன் பல பரீட்சை நடத்துவார். மொத்தத்தில் அடுத்த சில நாட்கள் இந்திய விளையாட்டு ரசிகர்களுக்கு செஸ் விருந்துதான்.